என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொன்னோடனே பாரதி ராஜா மட்டும்தான் வரும். சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார்லாம். சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் மட்டும்தான். அது ஜப்பானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஸ்டார் ரஜினி. அது ஒரு பெரிய கிஃப்ட். 45 வருடம் நினச்சி பார்க்குறேன் அவருடைய முதல் சந்திப்புன்னா அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு பூஜைக்கு வந்தார். தலைமுடி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நான் ஒரு பரட்டைன்னு ஒரு கேரக்டர் வச்சுருக்கேன். இவர் சரியாக இருப்பார் அப்படின்னு அப்போ தான் சென்று ஒரு 3 முடிச்சு ஒரு படத்துக்கு மேக்கப் ரூமில் இருக்கார். நான் போய் ஏமாத்துறேன். ஏன்னா நான் ஒரு சின்ன படம் ஒரு ஆர்ட் ஃபிலிம் பண்ணுறேன். நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் சொல்லுது, ஆர்ட் ஃபிலிம், ஓகே 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 அப்படின்னா சரி. ஏன்னா அப்போ சம்பள விஷயம் பேசுனல நான் இது ஒரு ஆர்ட் ஃபில்மு. அவர் பார்த்தா ஆர்ட் ஃபிலிம் ஓகே, ஒரு அமௌண்ட் சொன்னார் ரொம்ப அதிகமான. அதில் இன்னும் குறைச்சாரு. இது அப்படியே நீங்கள் என்ன கொடுக்குறீங்க. நான் ஒரு அமௌண்ட் சொன்னேன். உலகத்தில் யாருமே நம்ப முடியாது. ஒத்துக்கிட்டார். வந்து இன்னும் கேட்பேன். அதையும் நான் ஒழுங்காக முழுசாக அவருக்கு பே பண்ணவே இல்லை. அந்த தலைவா அந்த பேலன்ஸ் ஒரு 500 ரூபா இருக்கு இன்னும் கேட்பார். அப்படி அக்செப்ட் பண்ணி அந்த படத்தில் வேலை செஞ்ச காலகட்டத்தில் ஒரு மனிதன் அங்கேயே தெரியும். உசம் சரிஷ்மா அவர்கிட்ட தலைக்கணம் கிடையாது. நம்ம நடிக்க வந்துட்டோம் கொஞ்சம். ஏன்னா நான் தங்கியிருந்து சிவசமுத்திரான்னு ஒரு இடம் பதினாறு மைசூரில். அதில் ரூம்ஸ் கிடையாது. அந்த ட்ராவலர்ஸ் பங்கா 2 ரூம் தான். ஸ்ரீதேவி அந்த அம்மா பெரிய ஸ்டார். கமல் இல்லை. 2 பேருக்கு ஒரு 2 ரூம் போயிடும். எனக்கு ரூம் கிடையாது. தலைவா நம்ம என்ன வரும்போது இதிலே படுத்துட்டு வந்தோம், இங்கே படுக்கலாம் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஒரு மனிதன் நானும் அவரும் வேண்டாம் தான் படுப்போம். அப்படி இருந்து அந்த படத்தை நடிச்சு அதை நடிக்கும்போது அவருடைய தமிழ் கொஞ்சம் தமிழ். இது எப்படி இருக்குன்னு அதில் ஒரு யோசிப்பார். கலைமணி தான் இது பண்ணி விடுவான். தமிழை உச்சரிக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். கடப்பிட்ட அது ஒரு அழகு. இன்றைக்கும் அவர் பேசும்போது பிளான் பண்ணி பேசல, மைக்கில் என்னவோ அவர் மாவட்டி பேசிகிட்டே இருப்பார். இதய சுத்தமுள்ள ஒரு மனிதன். நல்ல நடிகன் வேற, இதய சுத்தமுள்ள மனிதன். இன்றைக்கி அவரை நினச்சிட்டேன்னாலே ஒரு ஈரமான மனுஷனை பற்றி பேச சொன்னதில் ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. பேட்டி எடுக்கலாம், இவரை பற்றி சொல்லலாம், அவரை பற்றி சொல்லலாம். ஒரு நல்ல மனிதனை, ஈரமுள்ள மனிதனை அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு இது வேணும். இன்னும் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் ஒரு சரிஷ்மா ஒரு அது என்னன்னு தெரியாது. சாமியாரா நடிகரா என்னன்னே தெரியாத அந்த நோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிஷ்மா. அதுதான் சூப்பர் ஸ்டார். அதை அவர் பேரை சொல்கிறது கூட ரஜினின்னு சொல்லக்கூடாது, தலைவர் தான். என்னை பொறுத்தவரை அவர் தலைவர், அவர் என்னை தலைவா, என்ன தலைவா தான் போடுவார். முதல் படம் முடிஞ்சு ஒரு கிளைமேக்ஸு. அந்த காலத்தில் கிளைமேக்ஸ் இப்போ நான் 5 ரூபாயில் முடித்தேன். 5 லட்சம் ரூபாயில் அந்த படம் எவ்வளோ தான் நம்புவானா. 16 வயதிலே 5 lakhs டோட்டல் ஃபிலிம், காஸ்டியூம், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி எடுக்கும் 5 ரூபா, 5 lakhs. அதை இவர் கொடுக்குற சம்பளத்தில் இன்னும் 500 நான் கொடுக்கலன்னு கேட்பார். கிளைமேக்ஸு இப்போ எல்லாம் எடுத்தால் என்ன ஒன்றுமே ஒரு சின்ன கதவு, ஸ்ரீதேவி, ரஜினி. நான் சொல்லி அதுக்குள்ளே உட்காந்து படம் பண்ணுறதே கஷ்டம். அந்த வீட்டுக்குள்ளே சின்ன குடிசை. இவர் அதில் பண்ணியிருப்பார் பாருங்க, அற்புதமாக இருக்கு. கமலும் சரி, போத் தேவ் டன் சூப்பர். ஸ்ரீதேவி, கமல், ரஜினி 3 பேரும் தான் தூண் அந்த படத்துக்கு. 16 பில்லர் தான் அது. இதுக்கப்புறம் நிவாஸ், இளையராஜா, அப்புறம் தான் பாரதி ராஜா. இந்த 3 பேர் தான் பில்லர். 16 அப்பேற்பட்ட ரஜினி சார் பின்காலத்தில் அவர் வளர்ந்து வரும்போது சுறுசுறுப்புக்கு பேர் போனவர். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்தான். ஒளிமுறை இல்லாமல் பேசுவார். எவ்வளவு கஷ்டப்பட்டேன் பெங்களூரில், என்னென்ன பண்ணேன். ரன்னிங்
சுறுசுறுப்பாக அந்த நேரத்தில் கட்ட இங்கே போவார் படம், அங்கே நடிப்பார், இங்கே நடிப்பார், அங்கே நடிப்பார், கடன்னு வந்து போயஸ் கார்டனில் ஒரு இடத்த பிடிச்சார்.